ஏன் திவ்யா என்னாச்சு? கண்ணு கலங்குற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி யாருமே சொல்ல தோசை ஊத்துனாங்களா? சப்பாத்தி கொடுத்தாங்களா? இவங்க யாருமே மதிக்கவே நாங்கள் கல்யாணம் 2வது தரமாக கல்யாணம் பண்ணாங்கன்னா எனக்கு சமூகம். அது கரெக்ட் தானே. யார் மதிப்பா? சொந்த பொண்டாட்டி சொந்த புருஷனை மதிக்கிறது இல்ல. இந்த கன்றாவி மதிப்பாங்களா? தப்பு பண்ணுவா. பெரிய தப்பு பண்ற. உனக்கு இருக்கிற மாதிரி ஆசை அந்த பொண்ணுக்கு இருக்காதா? உனக்கு வர்ற குழந்தைக்கு அப்பா வேணும், சரி அந்த குழந்தைக்கு அப்பா வேணும்ல. நானும் அவர் திருப்பி போடுறேன் தெரியுங்காது. எல்லா பேர் வருவாங்க, 10 பேர் வருவாங்க. 10 பேருக்கு தாலி கட்டுறியா கெட்ட சொல்றியா? லவ் பண்ணதுனால லவ் எந்த வயசுல வரும்? நாய்க்கும் லவ் வரும். 8 வருஷமா காதலிச்சுமே. ஆனா பொண்டாட்டி இருக்குல்ல, அப்பே கல்யாணம் பண்ணிருக்கணும்ல. இப்போ போய் நீ இப்படி கல்யாணம் பண்ணிருக்க. அவங்க வீட்டுல வந்து சேர்த்து வச்சுட்டாங்க. அது சேர்த்து வைப்பாங்க. எத்தனை வருஷம் குழந்தை இல்லாம சொல்றியா? யார் சொன்னா? 2வது கல்யாணம் பண்ணாதான் மதிப்பு போகும். இப்ப நீ கல்யாணம் பண்ணாம இருந்தா உனக்கு மதிப்பு கூடும். ஆமா, ஏதோ ஜாலியா போனேன் வந்தேன் இங்க போனேன், எப்படி நல்லா கூப்பிட்டு போட்டோ எடுத்து உன்னை பத்தி எப்படி பெருமையா பேசினாங்க. சின்ன சின்ன குழந்தை பெரிய பெரிய குழந்தை வரைக்கும் பாத்தியா இல்லையா? அந்த பேர் புகழோட தானே இருக்கணும். கல்யாணம் ஆகணும்னா குத்தி காட்டுறாங்க. கல்யாணம் ஆனாலும் இப்ப குத்தி காட்டுவாங்க. பெரிய பெரிய குத்தி காட்டுவாங்க. ரொம்ப குத்தி காட்டுறாங்க. அதுதான் நான் சொல்றேன், தப்பு இல்ல. அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என் வாழ்க்கை என்ன ஆகும்? திருப்பி 2வது கேஸ் தான். அடுத்த தேனியா, அடுத்த பழனியா, அப்புறம் திருச்செந்தூர். அப்புறம் என்ன? ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது செகண்ட் மேரேஜ் அலௌட் இல்ல. டைவர்ஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம். அது செட்டில்மெண்ட் கொடுத்துதான். புரியுதா? நீ படிச்சிருக்க, எம்எஸ்சி தானே படிச்சிருக்க. அவர் மேல கேஸ் ஆகும், ஏன் மேல இருக்காது? அவங்க தான் உள்ள போவாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் உனக்கு அசிங்கம் அவமானம். வெளியே வர முடியாது அவங்க. வெளியே அப்படிலாம் இல்லை. அது ப்ரூவ் பண்ணுறது நாளா போகும், டேட்டா போவாங்க. ஸோ நீ வந்து யோசிச்சு முடிவேடு, சரியா? உனக்கு நல்லா மாப்பிள்ள கிடைப்பாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி நிறுத்துறீங்க. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்களோட வாழ்க்கையில கடைசியில் நீங்களும் கோர்ட் கேஸா போக வேண்டியது இருக்கும். நம்ம ஒரு யூடியூப் எல்லாம் சொல்லணும், அவங்க ஒன்றா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து டம்மியா பண்ணிட்டே இருப்பாங்க, உண்மையெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ உங்க கூட உங்க கார்த்தி இருந்தாங்கன்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. உங்க வீட்டில் மீன்ஸ் இல்ல எங்கேயாச்சும் போயிட்டாங்க கார்த்தி, நீங்க ஃபோன் பண்ணி கூப்பிடுறீங்க வரல இப்படி அப்படின்னா ஒரு டென்ஷன் இது ஆயிட்டீங்க. இல்லை அவங்க வீட்டில் அதே மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? டென்ஷன்ல என்ன வேணா நடக்கலாம்ல. இன்னைக்கு உங்க கூட எவ்வளவு பாசமா இருக்காங்க, நாளைக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. போறாங்க. பொண்டாட்டி விட்டா அப்புறம் செகண்ட் விட மாட்டாங்களா? என்ன கேரண்டி? உன் வாழ்க்கை நீ பார்த்துக்கோ, பேங்க் பேலன்ஸ் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோ, நல்லா ஆடு பாடு சாப்பிடு, இதே மாதிரி சாப்பிடு, எல்லாம் வந்து வரவேற்பாங்க. இப்போ என்னதான் பண்ணுறது? வாழ்க்கை அடுத்த ஸ்டெப்னா நீ வந்து அவங்க இருக்காங்களா வைஃபு, அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துரு. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட். அது உனக்கு நல்லது, அவங்களுக்கும் நல்லது. கொஞ்சம் கொஞ்சமா விலக விடு. வேணாம். நான் எப்படி விலகி போகிறது? மேக்ஸிமம் ஃபோன் அட்டென்ட் பண்ணாதீங்க, பேசாதீங்க. கொஞ்ச நாள் வந்து மறக்கிற கஷ்டம் தான். கொஞ்சம் கொஞ்சம் மறந்து விட்டுருங்க. ஆமா, இல்லைன்னா சொல்லுங்க உங்க பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டு வாங்க சொல்லுங்க. அவங்க வராங்களா பார்க்கலாம். அப்ப தெரிஞ்சிச்சுல இது என்ன அர்த்தம்? அப்ப நீங்க வந்து செகண்ட் வா பாட்டியா? தப்பு இல்ல. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? தப்பு தானே. உங்க அம்மா எவ்வளவு பாசமா வளர்த்து ஒரு பொண்ணு வெளியே போறேன் எங்கே போறா அப்படி நம்பிக்கையோட தான் விடுறாங்க. அதெல்லாம் வேண்டாம். யாரும் வரப்போறது இல்லை. 20 நாள் வந்து எங்க அம்மா விட்டுருக்கோம் இல்லையா? அந்த தாய்மை செய்ய மாட்டாங்க இந்த உலகத்துல ஒரு பொண்ணு. அது நீ வந்து 2 குடும்பத்தை காப்பாத்துற. அது வேற இருக்கு இதை சொல்றேன். வேண்டாம், இது வேண்டாம். ஆமா, அம்மா குடும்பத்தையும் நான் பார்க்குறேன், என்னோட கார்த்தி குடும்பத்தையும் நான் பார்க்குறேன். சொல்றேன். இப்ப அது வேண்டாம். ஒரு குடும்பம் ஆயிடுச்சுன்னா போதும். அப்புறம் ஃபேமிலி ஆயிடுச்சுன்னா நீ அப்படியே அவரையும் நான் தான் பார்த்துக்கிறேன். 1 ரூபாய் நம்ம உட்காந்துருக்காரு. 1 ரூபாய் இந்த கையில காசு வச்சா அப்புறம் ஒரு பொண்டாடிக்கு வக்கீல 2 பொண்டாடி வேணுமா? வேண்டாம். எல்லாமே அவங்க ஒய்ஃபோட கண்ட்ரோல். புரியுதா உனக்கு? நல்லா புரியுது. ஒய்ஃப் தான் கண்ட்ரோல் பண்ண, வேற யாரு பண்ணுவா? நீ எதுக்கு பண்ற? பண்ணாத. நீ உன் வாழ்க்கை நீ பாரு. உனக்கு ஃப்ரெஷ் பீஸா வரும், கவலைப்படாத. அப்ப காதல் கத்திரிக்காய். இப்போ உங்க ஒய்ஃப் என்ன தெரியுமா சொல்லிச்சு? 30,000 போய் சொல்லி வாங்க, நான் ட்ரெஸ் வாங்க. ஏன்டா நீ கல்யாணம் பண்ணிருப்ப,
நீ அவளுக்கு வீடு பார்த்து வைக்க ஏழை காசு தான் கிடைச்சா என் தம்பிட்டு சொல்லி சண்டை போட்டு ஒரு 1,30,000 கொடுத்தாரு. நியாயம் தானே? உன் சந்தோஷத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அவங்களோட காசு எது கொடுக்கணும்? நீ சம்பாரி, உனக்கு இருந்துச்சுன்னா நீ சம்பாரி. புரியுதா? வேண்டாம் திவ்யா, நல்லா சாப்பிடு, ஜாலியா இரு, லைஃப் என்ஜாய் பண்ணு, உனக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைப்பான். சரியா? அந்த பொண்ணு செட்டில்மெண்ட் கேக்குதுப்பா. ஆமா, யாருமே கேட்பாங்க. அப்புறம் வாழ்க்கையில சும்மாவா? அக்கா நீங்க என் புருஷனை வச்சுக்கோங்க, ஆனா என் பிள்ளைக்கு ஜீவனாம்சம் கொடுங்கன்னு கேக்குது. எல்லா பொண்டாட்டி கேட்கறத செய்வா. இவரே வேலைக்கு போல ஒண்ணும் இல்லை, எப்படி கொடுப்பாரு? அப்ப நீ தான் கொடுக்கணும். அந்த 15 லட்சம் ஜீவனாம்சம் கொடுத்து ஒரு அழகான பெண்ணை 15 லட்சம் கையில் கொடுத்த காலம் இருக்கிறேன். புரியுதா? அப்பாடி சந்தோஷம். இப்ப அந்த வேலையை பண்ணிடுவோம். சரியா? சரியா? போலாமா? சாப்பிட்டு குழம்பு நம்ம குற்றாலத்துல ஒரு பையன் வந்து பேசினாலே கேரளா ஆமா பையன். ஆமா ஆமா. அவன் வந்து இப்ப என்ன பேசவே இல்லை. எப்படி பேசுவான்? நீ 10 கல்யாணம் பண்ற, அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அவன் ஃப்ரெஷ் பீஸ் நினைக்கிறேன், கல்யாணம் ஆகல நினைக்கிறேன். ஆமா, அந்த வீட்டுக்கு அப்பா கையில அம்மா டீச்சர் பாத்தீங்களா? வேண்டாம். இவருக்கு 20 லட்சம் கொடுத்தா செட்டில்மெண்ட் பண்ணி இவங்க கூட போய் வாழ்றதுக்கு அந்த 20 லட்சம் கொடுத்தா சூப்பர் பையன் வருவானே. போதுமே. ஏன் குழம்பு போட்டு அந்த புத்தி வந்து அப்படியே மாறுது, நல்லா புத்தியில மாறுது. இந்த தாலி கட்டிடுமா? கழட்டிடு. இப்ப இல்லை, கொஞ்ச நாள் ஆகும், அதுக்கப்புறம் கழட்டிடு. ஏன்னா அவரு வேண்டாம். சாம்பார் வேணுமா? ஸ்டவ்